தமிழகத்தில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் 3 கட்சிகளுடனும் பேரம் பேசி கடைசியில் திமுகவுடன் பேரத்தை முடித்துக்கொண்டு திமுக கூட்டணியில் ஐக்கியமானவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். திமுக கூட்டணியில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் 10 சட்டமன்ற தொகுதியும் பெற்றுக்கொண்டு அக்கூட்டணியில் ஐக்கியமானார். இவர் ஐக்கியமான நாள் முதல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான கட்சிகளில் முதன்மையான கட்சி விஜயகாந்த் அவர்கள் மனைவியினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய தேமுதிக. இந்த கட்சி திமுக கூட்டணியில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருந்த இந்த சூழ்நிலையில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்குத்தான் தள்ளப்பட்டது. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே முதலிடத்திலும் கைப்பற்றியிருந்தது. இதில் கால கொடுமை என்னவென்றால், தருமபுரி, மயிலம், ஓமலூர், சேலம் மேற்கு போன்ற தொகுதிகளில் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகளில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். வன்னியர்கள் நிற்கின்ற சட்டமன்ற தொகுதிகளில் விஜயகாந்த் போன்று வெற்றி பெறுவிடலாம் என்ற எண்ணத்தில் இருந்த பிரேமலதா விஜயகாந்திற்கு பலத்த பின்னடைவே கிடைத்திருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கூட்டணி என்ற 2 கூட்டணி ஒப்பிடுகையில் திமுக கூட்டணி 234 தொகுதிகளிலும் டெபாசிட்டை கைப்பற்றியிருந்தது. அதிமுக கூட்டணி 29 சட்டமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்திருந்தது. அதிமுகவை ஒப்பிடுகையில் திமுக பெஸ்ட் ஒரு கூட்டணியாகவே அமைந்திருந்தது இந்த தேர்தலின் முடிவுகளில். அப்படிப்பட்ட கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக 5 சட்டமன்ற தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதால் தேமுதிக 10 சட்டமன்ற தொகுதிகளை பெறும் அளவிற்கு தகுதியில்லாத இயக்கம் என்பது இந்த தேர்தலின் முடிவுகளில் நமக்கு தெரிகின்றன. இதையெல்லாம் கடந்தும் தனக்கு கிடைத்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தன்னுடைய தம்பி சுதீஷ் அவர்களுக்கும் 10 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 7 சட்டமன்ற தொகுதிகளில் தெலுங்கு நாயுடு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக அறிவித்திருந்தார் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். 2 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று விருதுநகரில் தன்னுடைய மகன் பிரபாகரனுக்கும் மற்றொரு தொகுதியான விருதாச்சலத்தில் தானும் போட்டியிட்டிருந்தார். குடும்ப கட்சியோடு மட்டுமல்லாமல் தெலுங்கு நாயுடு சாதி கட்சியாகவும் தொடர்ந்து வலிமை பெற்று கொண்டு வருகிறது தேமுதிக. தேமுதிகவினுடைய வருகையால் திமுக கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளுக்கெல்லாம் தொகுதிகள் குறைபாடு, மாநிலங்களை உறுப்பினர் பதவி கிடைக்கவில்லை போன்ற பல்வேறு அதிருப்திகள் இருந்தன. தேமுதிகவால் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்று தெலுங்கு லாபிக்களும் ரவீந்திரன் துரைசாமி போன்ற நபர்களும் கப்பம் கட்டினார்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது. ஆனால் தேர்தல் முடிவுகள் தலைகீழாகவே மாறியிருந்தது. தேர்தலின் முடிவில் தான் போட்டியிட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளில் 9இல் தோல்வி, 5இல் 3ஆம் இடம், ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியான விருத்தாச்சலத்தில் கடைசி நேர இழுபறியுடன் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறார் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் இவ்வளவு மோசமான ஒரு கட்சியாக இருந்திருக்கின்ற தேமுதிக சுமார் 1% வாக்குகளை மட்டுமே கைப்பற்றியிருக்கிறது. அதுவும் திமுகவுடன் கூட்டணி வைத்ததால் அந்த 1% வாக்குகளும் கிடைத்திருந்தன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போன்று 1/2% கட்சியாகத்தான் தேமுதிக இந்த தேர்தல் முடிவுகளில் பார்க்கப்படுகின்றன. தேமுதிகவால் திமுகவிற்கும் எந்த பலனும் கிடையாது என்பது தேர்தலின் முடிவுகளில் தெரிகின்றன. எனவே வரும் காலங்களில் தன்னுடைய பேரத்தையும் தொகுதியையும் பேசும் அளவிற்கு பிரேமலதா விஜயகாந்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த சட்டமன்ற தேர்தலில் இல்லை என்பதே தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. குறிப்பாக வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் வன்னியர்களின் தொகுதிகளில் கடுமையான பின்னடைவை சந்தித்திருப்பது இந்த தேர்தலின் முடிவுகளில் புலப்படுகின்றன.